தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். மேப்பிஃபை ஆப்ல வேலண்டைன்ஸ் டே சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, ஹக் டே, ப்ராமிஸ் டே, கிஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இப்படி 8 நாளைக்கும் 8 டேவை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு காம்போ ஆஃபரை ஜஸ்ட் 1499க்கு ஆல் இண்டியா ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரியோட கொடுக்குறாங்க. இந்த காம்போவை ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தா ஆப்லயும், இதே ஐபோனா இருந்தா வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. சமீபத்தில் தமிழக அரசு சார்பாக வெளியிட்ட ஒரு அரசு விளம்பரத்துல முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி சம்பந்தமா வெளியிடப்பட்ட ஒரு விழிப்புணர்வு விளம்பரத்துல இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 18+ கண்டென்ட் மட்டும் முக்கியமா இந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெய்டு செக்ஸ் ஷோ காட்டுற ஒரு பெண்ணை கூட்டு வந்து இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு விளம்பரத்தை நடிக்க வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு தமிழக அந்த விளம்பரத்துறையை பார்த்து பயங்கரமான கேள்விகள் அந்த சோசியல் மீடியால கேட்டு இருந்தாங்க. இந்த தமிழக விளம்பரத்துறை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த தமிழகம் அரசு சார்பா வெளியிடக்கூடிய அந்த செய்திகளா இருக்கட்டும், தமிழ் வளர்ச்சி, விளம்பரம், செய்தித்துறை, இந்த திரைப்பட சட்டம், இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழக அரசு சார்பா நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விளம்பரம்லாம் பண்ணணும். அதனால இதை யாராவது டெண்டர் எடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் மாதிரி விடுவாங்க. அந்த டெண்டரை ஏதோ ஒரு ஏஜென்சி எடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு நல்லபடியா விளம்பரம் பண்ணி தரோம் அரசுக்காக அப்படின்னு சொல்லி அந்த டெண்டரை எடுக்கிற அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் உள்ள கொண்டு வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், இந்த கேமராமேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர், ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்களுக்கு பர்சனலா க்ளோஸா இருக்கக்கூடிய நபர்களை உள்ள கொண்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துல இந்த மாதிரி ஒரு நடிகலாம் நம்ம நடிக்க வைக்கிறோமே, இது தப்பா விடாதா, தப்பாரும் உதாரணமா போயிடாதா அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கணும், அந்த கான்ட்ராக்டையும் நம்ம ஒரு விளம்பரம் பண்ணி தரோம், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஒரு அரசோட நலத்திட்டங்கள் அவங்க மக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணாங்க, இன்னும் மக்களுக்கு என்ன மாதிரி நல்லதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத ஒரு விளம்பரம் மூலியமா மக்களுக்கு கன்வே பண்றதா இந்த விளம்பர டிபார்ட்மெண்டோட ஒரு முக்கியமான ஒரு பணி. பட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படின்றத அவங்க தான் வந்து அவங்களே சரி பண்ணிக்கணும். தமிழக அரசுல இருக்கக்கூடிய இந்த விளம்பரத்துறைன்றது அதுதான் மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு சின்ன பாலமா இருக்கும். ஒரு அரசு மக்களுக்கு செஞ்ச நல்லது, மக்களுக்கு இனிமே செய்ய போறேன்னு செய்யக்கூடிய அந்த வாக்குறுதி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விளம்பரத்தின் மூலயமா தான் அரசு சார்பா மக்களுக்கு போய் கன்வே ஆகும். அப்படி மக்களுக்கு நேரடியா சென்று போய் சேர அந்த விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்கணும். அதுல வெறும் சிஎம் நல்லா காமிச்சிட்டாங்க, நம்ம சொல்ல வந்து அந்த வார்த்தை மட்டும் கரெக்டா இருக்கு அப்படின்றத மட்டும் கவனிக்காம, இதுல யார் நடிக்கிறா, இதுல என்ன அஜெண்டா இருக்கு, இவங்க ஏன் நடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் விளம்பரத்தை வெளியிடணும். அப்படி அலசி ஆராயல அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும். இந்த ஏஜென்சி செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்றது இப்ப இல்ல, அது பல வருஷமா நடந்துட்டே தான் இருக்கு. இப்படிதான் 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பா ஒரு எலெக்ஷன் கேன்வாஸ் வீடியோவும், டிஎம்கே சார்பா ஒரு எலெக்ஷன் கேன்வாஸ் வீடியோவும் தனித்தனியா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி 2021 எலெக்ஷன் கேன்வாஸ்க்காக எடுக்கப்பட்ட அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கஸ்தூரின்னு ஒரு நடிகை பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, வயசானவங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பா வெளியிடப்பட்ட அந்த அம்மா உணவகத்தை பாராட்டி பேசுற மாதிரி ஒரு விளம்பரத்துல ஏடிஎம்கேக்கும், அதே இந்த பக்கம் டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஏடிஎம்கே ஆட்சியை கேள்வி கேட்கிற மாதிரி, முக்கியமா எடப்பாடி அவர்களை கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கும் ஒரே பாட்டி நடிச்சிருந்தாங்க, டிஎம்கேக்கும் ஒரே பாட்டி தான் நடிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரே வருஷம் 2021 பாத்தீங்கன்னா ஒரே பாட்டி ஒரே எலெக்ஷன்ல 2 கட்சிகளுக்கு, அதை எதிரெதிர் கட்சிகள் இருக்காங்களே அந்த 2 கட்சிக்குமே ஒரே பாட்டி நடிச்சாங்க. இந்த கட்சியோட விளம்பரத்தை நடிக்கும் போது இந்த கட்சியை காரி திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரியும், இந்த கட்சியோட விளம்பரத்தை நடிக்கும் போது இந்த கட்சியை காரி திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. இது அப்போ ஒரு பேசு பொருளா இருந்து அதுக்கப்புறம் அந்த பாட்டியை சொல்லிட்டாங்க, எனக்கு என்னப்பா தெரியும், ஏதோ ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போனாங்க, இதுல நடிச்சேன், இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, அந்த கட்சிக்கு நடிச்சேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, அது முதல்ல கட்சின்னு கூட எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ விளம்பரம்னு சொல்லி எடுத்தாங்க, ஏதோ ஷூட்டிங் சொல்லி எடுத்தாங்க, நான் நடிச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி முடிச்சாங்க. ஏன்னா அந்த பாட்டிக்கும் பெருசா தெரிய போறது இல்ல, அவனுக்கு வந்து அன்னைக்கு அந்த 1 டே பேமெண்ட் கொடுத்தா அந்த பாட்டி நடிக்க போறாங்க. பட் அந்த ஏஜென்சி தான் கவனமா இருக்கணும். ஐயோ இவங்களை ஏற்கனவே கூட்டு போய் நடிக்க வச்சிருக்காங்க, நான் வந்து திருப்பி நடிக்க வைக்கிறேன் அப்படின்ற அந்த தாட் அவங்களுக்கு வந்து சுத்தமா கிடையாது. இது வந்து இந்த விளம்பரங்கள் மட்டும் இல்ல, ஈவன் அந்த போஸ்டர்ஸ்ல கூட. நீங்க அதிமுக விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க, திமுக விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சு நீங்க நடிச்சீங்களா? முதல்ல அம்மாவை பற்றி நடிக்கும்போது அந்த உணவகம் சாப்பிடும்போது தெரியும் அம்மாவுக்காக நடிக்கிறேன்ட்டு. அப்போ கூட விளம்பரன்றதெல்லாம் தெரியாது. அம்மாவுக்காக குறும்படம் தானே எடுக்கிறாங்க. இப்போ ஆயா குறும்படம் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி குறும்படம் தான் நினச்சேன் நான். யாருமே என்னை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க, எனக்கு என்ன நேரம் வரும்னு அவங்களுக்கு அதை பற்றி கவலையே படலை. நடித்தேன், சாப்பாடு கொடுத்து மணி 12 1 மணி இந்த நேரத்துக்கு மத்தியானத்தோடு அமுச்சிட்டாங்க. அப்போ கூட இது விளம்பரத்துக்குன்னு தெரியல, குறும்படம் தானே சொல்கிறாங்க, அது தெரிஞ்சு வந்துட்டேன். இது வந்து விளம்பரம் படம் விளம்பரத்துக்கு நாராயணன் நிறைய படத்தை கூட்டும் வைக்கிறாரு.
குப்பையின் கதை கூட அவர் தான் கூட்டு போனார். வேறு விளம்பரத்துக்கெல்லாம் கூட கூப்பிட்டுருக்காரு, அவர் கூட்டு போனார். அங்கே வந்து நடிக்கும்போது கூட எனக்கு விளம்பரம் தான் சொல்கிறாங்க. அது நிறைய ஒரு 50, 20, 30 பேருக்கு மேலே நடிக்கிறாங்க. என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. ஆகாயத்தில் பறக்கிறவங்களுக்கு நம்மளுடைய நிலைமை எப்படிங்க தெரியும், மக்களை பற்றியே கவலைப்படாத ஆட்சி, நான் எதுக்குங்க போதுமா அப்படின்னு டைலாக் கொடுத்து நடிக்க சொல்லிட்டாரு. இப்படி கையை காமிக்கணும், அப்படி கையை காமிக்கணும், நீ காமிச்சாதான் நல்லா இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்போ கூட எனக்கு இது விளம்பரம் தான் இருக்கிறேன். வரும்போது அந்த பால் கொடுத்தது பார் பாட்டில் அந்த பொண்ணு ஒரு அம்மா, அப்போ சொல்கிறாங்க, கஸ்தூரி அம்மா இது விளம்பரம் இல்லைம்மா, உன்னை சும்மா சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிறாப்புல நாராயணன், இது வந்து கட்சி விளம்பரம். கட்சி விளம்பரமா நாராயணா, இன்னும் கட்சி விளம்பரமா, எனக்கு ஏன்பா, எனக்கு நான் கோயிலுக்கு போகிற பொம்பளை, எனக்கு ஏன்பா கட்சி பற்றி எல்லாம் தேவையா? டிவியில் ஷூட்டிங்கில் சொல்கிறாங்க எனக்கு, குறும்படம் அது விளம்பரம் இல்லை கஸ்தூரிமா, கட்சி பற்றி ஓடுது டிவியில், உன்னை பற்றி தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் போடுறாங்க, என்ன உனக்கு தெரியாதானே? எனக்கு என்னம்மா தெரியும், விளம்பரம் தானம்மா. அந்த நாராயணன் கூப்பிட்டு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கம்மா உங்களுக்கு? 1000 ரூபாய் கொடுத்தாப்புல. அவர் 2 விளம்பரத்துலயும் அவ்வளவுதான் கொடுத்தாங்க. இதுல வந்து 1500 ரூபாய் கொடுத்தாரு டைரக்டர் அம்மா விளம்பரத்துக்கு. இது மத்தியானம் ஆச்சு, அது நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் ஆச்சு. ஆக்சுவலா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே சார்பாக வெளியிடப்பட்ட திருமண நிதியுதவி திட்டம், அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு லீடியோட போட்டோ போட்டிருந்தாங்க. அது டிஎம்கே ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே சார்பா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க, வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு. அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆதரவா போடப்பட்ட ஒரு போஸ்ட்ல இருந்த ஒரு லேடியோட போட்டோ எடுத்து அப்படியே டிஎம்கேக்கும் போட்டாங்க. ஆக்சுவலா ஒரு ஏஜென்சி அப்படின்றது அவங்க பெருசா எதுவுமே கவனிக்க மாட்டாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம். இன்னொன்னு, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் என்னன்னா, ஆமா இவங்க நாட்டில் நடக்கிற பெரிய பெரிய தப்புகளே பெருசா கண்டுக்க மாட்டேன்றாங்க, இதெல்லாமே கண்டுக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு மெத்தன போக்கு தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய வைக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். அரசாங்கமும் இதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அரசாங்கம் இதை மட்டும் தான் கண்டுக்க கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கண்டுக்காத விஷயங்கள் எவ்வளவு இருக்கும். ஏன்னா ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான முக்கியமா பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி நடிக்க வச்சு எடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படின்னு ஆட்சியில் இருக்கவங்க அந்த ஏஜென்சியை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கலாம், ஏன்டா கொஞ்சமா அறிவு இருக்கா இப்படி பண்ணிருக்கிறீ அப்படின்னு. ஆனா அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில கட்சி கூட்டங்களை, அது டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அவங்களோட கட்சி மேடைகள்லயே பாத்தீங்கன்னா கவர்ச்சி நடனம் ஆடக்கூடிய பெண்களை கூட்டு வந்து கவர்ச்சி நடனம் ஆட வச்சு அதை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க 2 கட்சிக்காரங்களும். ஒரு சென்சார் போர்டே வந்து இது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பான், இதுக்கு வந்து குழந்தைங்களை அனுமதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சியான ஒரு நடனம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ பொது மேடைகளை பப்ளிக் பார்க்கக்கூடிய அந்த பொது மேடைகளை ரொம்ப கேஷுவலா நடந்துட்டு இருக்குது. முக்கியமா டிஎம்கேல சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப வல்கராகவே போயிட்டு இருக்கு. ஒரு சில அமைச்சர்களே பாத்தீங்கன்னா மேடையில கவர்ச்சி ஆடுறவங்க பார்த்து, அட மேடையில தூரமா ஆடுறாங்கப்பா, கொஞ்சம் கிட்ட வந்து அண்ணா கண்ணு கொஞ்சம் குளிச்சா இருக்கலாம் அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு ஆட வச்சு ரசிக்கிற ஒரு மனப்பான்மை அப்படின்றது இப்போ பயங்கர ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இது நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கவர்ச்சி ஆட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னா, கூட்டமே வரலன்னா உடனே வந்துட்டு ஒரு கவர்ச்சியான நடனத்தை வச்சோம்னா அதை பார்க்கறது ஒரு கூட்டம் கூடும். ஸோ அந்த கூட்டத்தை இதை நம்ம கட்சி மீட்டிங் வந்த ஒரு கூட்டமா நம்ம கணக்காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த மாதிரி கவர்ச்சி ஆட்டத்தை அவங்க வைக்கிறது. அதுவும் ஒரு பெண்ணை கூட்டு வந்து அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கள நல்லா ஆட வச்சு கிளுகிளுப்பா ஆட வச்சாதான் அதை பார்க்கறது பசங்க வருவாங்க, கூட்டம் வரும். ஸோ அதை வந்து நமக்கு பிளஸ் பாயிண்டா மாத்திக்கலான்ற ஒரு எண்ணம் தான் இந்த பண்ண கவர்ச்சி ஆட்டத்துக்கு மிக முக்கிய காரணமே. பல ஊர்ல இந்த அரசியல் கட்சியோட கூட்டங்கள் இப்படிதான் நடக்குது. இதை கட்சியோட மேலிடம் தான், ஏன்டா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி கேவலமா பண்றீங்களே, பாக்குற மக்கள் நம்மளோட ஆட்சியை பார்த்து காரி துப்ப மாட்டாங்களா, நம்மளோட கட்சி கேவலமா கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த மென்ன அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில பேச்சாளர்களை அவங்க வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பாங்க. இதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது. இந்த அரசோட நீ என்ன கரும்பு பண்ணிட்டு பண்ண கவலை இல்லை அப்படின்றது வெறும் இந்த அரசியல் கூட்டத்தோட முடிகிற விஷயமே கிடையாது. இது ஈவன் இந்த ஸ்கூல் காலேஜுமே தொடர்ந்து நடக்க தான் செய்யுது. இந்த ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இந்த ஆனுவல் டே ப்ரோக்ராம் பண்றோம், இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா கல்ச்சரல் பண்றோம், இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து வெல்கம் பண்றோம் அப்படின்ற பேர்ல அப்போ பிரபலமா இருக்கக்கூடிய கவர்ச்சியான நடிகளை கூட்டு வந்து பேச வைக்கிறது, கவர்ச்சியான நடிகளை கூட்டு வந்து கவர்ச்சியான நடனம் ஆட வைக்கிறதுன்றதையும் இந்த அரசாங்கம் கண்டுக்காம தான் இருக்கு.
ஒரு சில காலேஜ்ல இந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டு வராங்க இல்லையா, உதாரணத்துக்கு இந்த ஸ்ரீலீலா, கயாடு லோகர், இந்த மீனாட்சி சௌதரி, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கூட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேடை ஏறி ஜஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நின்று ஒரு 10 வார்த்தை பேசுறதுக்கே 20 இருந்து 25 லட்ச ரூபா செலவாகும். அவங்க வந்து நிக்கிற அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள. அதே மாதிரி அவங்க அங்கிருந்து வர அந்த டிராவல் அலவன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் தான் வந்துட்டு கொடுத்தாகணும். இன்னொன்னு, ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்க வந்துட்டு கவர்ச்சியா நடனம் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தனி பேமெண்ட். அது வந்து ஒரு 30 லட்சம் வரையும் போகும். ஒரு நடிகை கூட்டு வந்து ஒரு காலேஜ்ல கவர்ச்சி நடனம் ஆட வைக்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு மனநிலையா மாணவர்களுக்கு மத்தியில கொண்டு போய் விடும் அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்ற பேர்ல இவங்க நடத்தக்கூடிய அந்த ஆடலும் பாடலும் இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அது இந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு கட்டின ஃபீஸ் எல்லாம் இந்த மாதிரி கவர்ச்சி நடி தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி நடத்துறியே நீலாம் எதுக்கடா உயிரோட இருக்கிற, செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் கேட்கலாம். ஆனா அந்த அரசாங்கம் அதெல்லாம் கேட்கவே கேட்காது, முக்கியமா கண்டுக்காது. நமக்கு வர வேண்டிய டொனேஷன் காலேஜ் இருந்து வரும்போது நம்ம ஏன் அந்த கேள்விலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் அதுல பெருசா கண்டுக்கிறதே இல்லை. சரி, ஒரு காலேஜோட ஈவெண்ட்டுக்கு ஏன் நடிகைகளை கூட்டு வந்து கவர்ச்சியான நாடகம் ஆட வைக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலா காலேஜ் ஈவெண்ட் அப்படின்னா பசங்க யாரும் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நடிகையை கூட்டு வந்து கவர்ச்சியான ஆட்டெல்லாம் போட வச்சா அப்படின்னா சரி அவங்கள பார்த்து ஜொல்லு ஊத்துறதுக்காக பசங்க வருவாங்க அப்படின்ற எண்ணம் தான் இந்த மாதிரி நடிகைகளை கூட்டு வந்து கவர்ச்சியாட்டம் போட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடிகை வந்து கவர்ச்சியாட்டம் போட்டாங்க அப்படின்னா பசங்க வந்துட்டு நல்லா க்ரௌடா இருப்பாங்க, நல்லா கத்துவாங்க, பெரிய கூட்டமா இருக்கும். அதை வந்து நம்ம காலேஜோட ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜோட அந்த மேனேஜ்மெண்ட்டே யோசிக்கும். இந்த முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூக்காக பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் வரும். ஸோ அந்த ஐடி கம்பெனில நீங்க செலக்ட் ஆகி பெரிய பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படின்ற ஒன்று இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்பெல்லாம் எப்படின்னா இந்த காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா நாங்கள் ஆனுவல் டேக்கு கவர்ச்சியான நடிகளை கூட்டு வந்து நான் கவர்ச்சியான ஆட வைப்பேன், அதை நீங்க பார்த்து கிளிகிளிப்பா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம், அதுக்கான ஃபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு காலேஜ்ல அப்படின்ற மாதிரி மேபி இனி வரும் காலங்கள்ல அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போது அது ஒரு காலமே சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா அந்த காலேஜ் ஈவெண்ட்ல நடிகளை கூட்டு வந்து கவர்ச்சி ஆட வைக்கிறது அப்படின்றது அந்த கல்ச்சரே பார்த்தீங்கன்னா நம்மளோடது கிடையாது, ஃபுல்லா நார்த்ல இருந்து இங்க வந்ததுதான். இங்கேயாவது பரவாயில்ல, நார்த்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மோசம். ஜெய்ப்பூர்ல இருக்க பூர்ணிமா யூனிவர்சிட்டி அப்படின்ற காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நாங்க வெல்கம் பண்றோம் அப்படின்னு ஒரு கவர்ச்சியான ஒரு நடனம் ஆடி இருந்தாங்க ஒரு லேடி. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய சீனியர். வெளிலேருந்து ஆளை கூட்டு வரல, சீனியரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி நடனம் ஆடி இந்த காலேஜில் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சிகளாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிக பயங்கரமான கவர்ச்சி நடனத்தை ஆடி இருந்தாங்க. அதை அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட், ஃப்ரெஷர்ஸ், அப்புறம் இந்த ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்து பயங்கரமா ரசிச்சிருந்தாங்க. இந்த காலேஜ் எப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய அகர்வால் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் டான்ஸரை கூட்டு வந்து செக்ஷியான ஒரு பெல்லி டான்ஸ் ஆட வச்சிருந்தாங்க. அது இன்னும் மோசம். ஆக்சுவலா அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிஜேபி சார்ந்தவங்க தான். அந்த ஈவெண்ட்டை பார்த்த அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, பிஜேபி அந்த சீஃப் கெஸ்டும் சரி பயங்கரமா பார்த்து ரசிச்சு அதை என்ன சொல்றது செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களுக்கு சரியான கல்வியை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கணும்ன்ற அந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான நடனம் ஆடி எங்க காலேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ச்சி நடனத்தெல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செக்ஷுவலான அந்த இன்டென்ஸோட அவங்கள அணுகி அவங்கள உள்ள இழுக்கிறதுன்றது இந்த எஜுகேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு சில காலேஜஸ்ல அதுல SRM ரொம்ப முக்கியமா சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா பயங்கர கவர்ச்சியா நடனம் ஆடி மாணவர்களை வந்துட்டு கிளுகிழு பேத்துறதுன்றது அது வந்து எஜுகேஷனுக்கு சுத்தமா நல்லதே கிடையாது.
பொதுவாக அந்த மாதிரி காலேஜ் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் கல்ச்சுரலாக இருக்கட்டும், இந்த ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணுற அந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் லெக்சரர்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணவங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவங்களோட அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேலண்ட், எஜுகேஷன் தவிர்த்து எங்களுக்குள்ள இந்த டேலண்ட்டும் இருக்கு, நாங்கள் வந்துட்டு ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதை டான்ஸா, பாட்டா, இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா, இல்லை ஒரு ஸ்டேஜ் ட்ராமா, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எங்களுக்குள்ள இந்த டேலண்ட்டும் இருக்கு அப்படின்றத மற்ற மாணவர்களுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த கல்ச்சரல் இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. அவங்க பண்ற அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்டென்ஸே என்னவா இருக்குன்னா, ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனாக தான் இருக்கு. இந்த விஷயம் வெறும் காலேஜோட மட்டும் முடியறது கிடையாது, அது அப்படியே கண்டினியூ ஸ்கூல்ஸ்லையும் வருது. நார்த்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கவர்ச்சியான பாட்டுக்கு கவர்ச்சியான நடனம் ஆட வச்சிருக்காங்க. இதை அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த ஹெட் மாஸ்டர்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து சுற்றி இருக்கிற முக்கியமாக பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயங்கரமாக ரசித்து கொண்டாடுறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையும் தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்துட்டு செக்ஷுவல் அபியூஸா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இந்த குழந்தைகளுக்கு ஆதரவாகும். அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் டே அப்போ ஒரு குழந்தைக்கு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு அதை ஆட விட்டு பார்த்து ரசிக்கிற மனப்பான்மையும் இங்க இருக்கதான் செய்யுது. இந்த பக்கம் தப்புன்னு சொல்ற அதே சமூகம் இந்த பக்கம் அதை பார்த்து ரசிக்குதுன்னும் போது பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பா தான் இருக்கு. இவனுக்கு வந்து இந்த காலேஜ்ல இந்த கல்ச்சுரல், இந்த ஃப்ரெஷர்ஸ் டே வெல்கம், இந்த ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பண்ணி ஒரு கவர்ச்சி நடந்து ஆடிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த தமிழ்நாடு அரசுக்கு வருமே, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல முக்கியமா கிராமப்புறம் நடக்கக்கூடிய திருவிழால வந்துட்டு இந்த ஆடலும் பாடலும் கவர்ச்சி நடத்து வந்து தடை வச்சிருக்காங்க. ஏன்னா அதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில வந்துட்டு தப்பான உதாரணமும் தப்பான ஒரு எண்ணமும் அவனுக்கு தோன்றும். அதனால இந்த கவர்ச்சி நடனத்துக்கு தடை அப்படின்னு இந்த அரசு வந்து சொல்லுது. ஆனா அதே அரசு தான் இந்த காலேஜ் கல்ச்சுரல் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா நடிகளை கூட்டு வந்து கவர்ச்சியா நடனம் ஆட வைக்கிறத இங்க ஆதரிக்கவும் செய்யுது. ஒரு வயிற்று பொழுக்காக கிராமப்புறம்ல பாத்தீங்கன்னா கவர்ச்சியா நடனம் ஆடக்கூடியவங்கள இல்ல நீங்க ஆடக்கூடாது தப்பு அப்படின்னு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அரசு, அதே மாணவர்கள் படிக்க போன அந்த காலேஜ்ல ஒரு நடிகை கூட்டு வந்து கவர்ச்சி நடனம் ஆட வைக்கிறாங்க, அதை மட்டும் இந்த அரசாங்கம் கண்டுக்கலன்னா இது என்ன ஒரு கேவலமான ஒரு மனநிலைன்னு தெரியல. இந்த அரசு இந்த ஸ்கூல் மற்றும் காலேஜ்கள் மீது இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சு இன்னமும் பயங்கரமா கண்காணிக்கணும். அப்படி இல்லைன்னா இவனுங்க நாளுக்கு நாள் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் அப்படின்ற பேர்ல திண்டுக்கல் ரீட்டாக கொண்டு வந்து இன்னமும் கவர்ச்சி நடனம் ஆட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூலும் சரி காலேஜும் சரி அந்த மேனேஜ்மெண்ட்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. முடிய இப்படி வெட்டணும், இப்படிதான் டக்கிங் பண்ணி வரணும், இப்படிதான் வந்து டைப் பண்ணணும். முக்கியமா ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழே பேசக்கூடாது, ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசணும். நாங்க சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்கள் மீது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபைனை போட்டு அமௌண்ட்டையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதனா நடந்தது அப்படின்னா அந்த பசங்களோட பேரண்ட்ஸை வர வச்சு உங்க பசங்க ஒழுக்கமாவே இல்லை, உங்களோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி 1008 ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அந்த மேனேஜ்மெண்ட். ஆனா அவனுங்க மட்டும் இந்த கல்ச்சுரல் அப்படின்ற பேர்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்திருக்கிறானுங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கிறதே கிடையாது. இந்த அரசாங்கம் அவங்கள பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற தைரியத்துல அவனுங்க இஷ்டம் மயிருக்கு நடந்துக்கிறானுங்க. ஆனா அதே அவனுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க இப்படிதான் ஒழுக்கமா இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க பாடம் எடுக்கிறானுங்க. முதல்ல அவனுங்களே ஒழுக்கம் இல்லாதப்போ அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எப்படி ஒழுக்கமா இருப்பான்? இதுல இன்னொன்னு ஒரு சில ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படின்னு ஒரு சில நபர்களை கெஸ்டா கூட்டு வந்து பசங்க முன்னாடி பேச வைக்கிறது. இப்ப அவனுங்க என்ன மயிரை பிடிக்கிட்டாங்கன்னா அவனை கூட்டு வந்து கெஸ்டா உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்ப அதை பாக்குற மாணவர்கள் என்ன நினைப்பாங்க, அப்ப நாமளாம் நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளானாலும் இந்த ஸ்கூலுக்கு கெஸ்டா வர முடியாது போல, நாமளும் இவங்க மாதிரி பைத்தியக்காரத்தனமாவோ இல்ல ட்ரெஸ் ஆகுத்து போட்டு கவர்ச்சியாவோ இல்ல லூசு தனமா கேனத்தனமா எதனா வீடியோ பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நாம படிக்கிற ஸ்கூலுக்கே கெஸ்டா வரலாம் போலியே அப்படின்ற எண்ணத்தை அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா அந்த மாணவர் மத்தியில உருவாக்குது. இன்னொன்னு அதே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா படிச்சு நல்லா பெரிய ஆளுனா ஒரு கலெக்டரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், சரி ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்கலாம். அதே ஸ்கூல்லயும் அதே காலேஜ்ல படிச்சு ஒரு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்ல கூட்டு வந்து இங்க பாருங்கப்பா, இவங்களாம் இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ்ல படிச்சாங்க, இந்த காலேஜ்ல இந்த ஸ்கூல்ல படிச்சு இவங்களாம் இப்ப பெரிய ஆளாகி இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி நீங்களும் நல்லா படிச்சீங்கன்னா நீங்களும் இவங்கள மாதிரியோ இல்லை இவங்களோட பெரிய ஆளாவோ நீங்க வரலாம் அப்படின்னு உங்க ஸ்கூல் உங்க காலேஜ்ல படிச்ச அந்த நபர்ல கூட்டு வந்து நீங்க அவங்களையும் கௌரவிக்கலாம், அதை காமிச்சு மற்ற பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களும் நல்லா படிக்க வைக்கலாம். அதை விட்டுட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல கேனத்தனமா வீடியோ பண்ண முடியும், இந்த கவர்ச்சியா வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆன அந்த மாதிரி ஒரு சில நபர்களையும் கூட்டு வந்துட்டு அவங்கள வந்து பசங்க முன்னாடி சீஃப் கெஸ்டா காமிச்சிங்க அப்படின்னா அவ பசங்களோட மனநிலையும் படிப்பெல்லாம் ஒன்னுத்துக்கும் லாக்கில்ல போல, நாமளும் இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டி ஆகலாம் போல அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனா எனக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா ஒரு சில ஸ்கூல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பைத்தியக்காரன் பண்ண அந்த பைத்தியக்காரனை கூட்டு வந்து கெஸ்ட் நிக்க வைக்கிறீங்க. அப்போ உங்க ஸ்கூல் காலேஜ்ல ஒருத்தவங்க கூட படிச்சு முன்னேறி உருப்படவே இல்லையா?
உருப்பிட்டு ஒருத்தரையும் நீங்க உதாரணமா காட்டுறதுக்கு ஒருத்தவங்களோட உங்க காலேஜ்ல ஸ்கூல்ல இல்ல. லிட்டரலி நீங்க பண்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியை கூட்டு வந்து நீங்க இந்த எஜுகேஷனை தான் அசிங்கப்படுத்துறீங்க. எங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல ஒருத்தவங்க கூட படிச்சு முன்னேறத சரித்திரமே கிடையாது. அதுக்கு நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணி நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸையும் அவமானப்படுத்துறீங்க. அதாவது முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸும் அவமானப்படுத்துறீங்க, இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவமானப்படுத்துறீங்க, ஒட்டுமொத்த எஜுகேஷனையும் அவமானப்படுத்தி நீங்க ஃபேமஸ் ஆகணும், இதே ஸ்கூல் காலேஜ்ல வந்துட்டு கெஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நீங்க அந்த மாதிரி செலிபிரிட்டி கூட்டு போய் உங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல காட்டுறது. அதுலயும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கெஸ்டா கூட்டு போயிருந்தாங்க. அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன். இங்க வந்துட்டு எஜுகேஷனோட ஸ்கில் தான் முக்கியம், அதனால ஸ்கில்ல வளர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருந்து. அதாவது எஜுகேஷனை மட்டும் தட்டி ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருந்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அவங்க என்னடா அப்பேற்பட்ட ஸ்கில்லோட இந்த தமிழகத்துக்கு இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டோட வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் ஆயிடுச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிக்ஸ்ல நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும், செக்ஷுவலான தரிசனம் கிடைக்கும் அப்படின்றதான் அவங்களோட ஸ்கில். பேசிட்டு இருக்கும்போது விக்கலையாண்டி கை வைக்க. இவள பத்தி தெரியாது உனக்கு. இவ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல மாசத்துக்கு 500 ரூபாய் காசு கட்டி உனக்கு சீட் வேணுமா எடுத்துக்க. சீட் வேணுமா எடுத்துக்க. கொடுத்து வீடியோ போடு, பார்த்தா கரெக்ட்டா இருக்கும். தேவையில்லாம இழுத்து பண்ணே அப்பதான் உன்னை ஸ்கூல்ல இருந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. இததான் அந்த மாணவர்கள் மத்தியில ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் அப்படின்னு படிப்பை மட்டும் பேசுறாங்க. இப்போ நாம குறை சொல்ல வேண்டியது அந்த பொண்ணு இல்ல, அந்த ஸ்கூல் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள நிக்க வச்சு எல்லாரு கணத்துலயும் செருப்பால பலர் அடிச்சா கரெக்டா இருக்கும். இந்த அரசு முன்னாடியே ஆரம்ப காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏன் கூப்பிடுற, இவனுக்கு எஜுகேஷன் என்ன சம்மந்தம், இவனுக்கு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு என்ன சம்மந்தம், இப்படிலாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லி அரசு ஆரம்பத்திலேயே ஒரு கண்டிப்பு காமிச்சிருந்தாங்க. அப்படின்னா இந்த மாதிரி கவர்ச்சியா பேசக்கூடிய பெண்ணெல்லாம் வந்துட்டு படிப்போட ஸ்கில் தான் முக்கியம், படிப்பு ஒண்ணு இல்லைன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. இது மொத்தமே முழுக்க இந்த அரசோட கவனக்குறைதான். இதெல்லாம் அரசு வந்துட்டு இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு இப்போ ஒரு ஸ்கூல்லயே காலேஜ்ல யாராவது வர வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க யாரு, ஏன் வராங்க, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு அவங்க அந்த அரசாங்க ரீதியா போட்டு முதல்ல அனுமதி வாங்கணும். அப்படி அனுமதி வாங்கி தான் நீங்க இனிமே இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு ரூல்ஸ் வந்தாதான் இந்த மாதிரி தவறுகள் இனி வருங்காலங்களில் நடக்காம இருக்கும். ஆனா இது அந்த அரசு கண்டுக்கல அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமே. இது மாணவரோட மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா போய் அவங்களோட அந்த சிந்தனையும் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளும் இந்த மாதிரி இருக்கலாம் போலியே, அததான் இந்த உலகம் ஆதரிக்கும் போலியே, அப்பதான் நம்ம இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா இந்த காலேஜ் சீஃப் கெஸ்டா வரலாம் போலியே அப்படின்ற எண்ணம் அவங்களும் உருவாகும். இன்னும் ஒரு சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் நடத்துறது. ஆக்சுவலா இந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டேடியம் இருக்கு, அதுக்குன்னு தனித்தனியான இடங்கள் இருக்கு. ஆனா இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து காலேஜ் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, எப்படியும் நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு பெருசா கூட்டம் வர போறது இல்லை, பட் அது ஒரு காலேஜ்ல நடத்தணும் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கர கூட்டமா இருப்பாங்க, அதை நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு அந்த கூட்டமா நம்ம கணக்கு காமிச்சிடலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில காலேஜ்ல அந்த ஆடியோ லான்ச் நடத்துறது. இதுல மிக முக்கியமான காலேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா சாய்ராம் காலேஜ். இந்த டியூடு படத்துக்கு வந்து அந்த காலேஜ் வந்து ஆடியோ லான்ச் நடத்திருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்சை தொகுத்து வாங்கினது பிரியங்கா அவர்கள். ஆக்சுவலா பிரியங்கா அவர்கள்ட்ட உங்க காலேஜ்ல யாரு டியூடு பையன், டியூடு பண்ண டியூடு பையன் யாரு அப்படின்னு கேட்கணும். எல்லாம் பாலு 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 அப்படின்னு கத்தின உடனே பிரியங்கா வந்துட்டு பயங்கர சத்தமா ஏ பாலு, டே பாலு, எங்கடா இருக்க பாலு, டே இங்க வாடா பாலு, டே டியூட் பாலு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. இந்த காலேஜோட டூடு பையன் யாரு, அந்த டூடு பொண்ணு யாருன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லு. யாருப்பா? பாலு! ஏ பாலு! எங்கடா இருக்க பாலு? ஆஹா! காலேஜ்ல பாலு யாரா? பாலு டூடு! பாலு! ரைட். ஆக்சுவலா அந்த பாலு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சாரம் காலேஜோட ஃபவுண்டர் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதை கேட்ட பிரியங்கா பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. ஏய், ஃபவுண்டர் ஆஃப் சாய்ராம் பாலு சார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படிக்கிற ஒரு இன்ஸ்டியூட்ல எதுக்கு இந்த மாதிரி ஆடியோ லான்ச் எல்லாம் நடத்தணும்? ஆக்சுவலா அவங்களோட ஐடியா என்னவா இருக்குன்னா, இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் எல்லாம் நடக்கும்டா, இங்க நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க, சரியான செலிபிரிட்டி பிரபலம் வராங்க, நாமளும் அவங்கள பார்த்து அப்படியே அப்படி இப்படின்னு பிடிச்ச ஏதாவது சான்சஸ் கேட்டு நம்மளும் டெவலப் ஆயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாராம் காலேஜ் பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்கும், அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு அதையே அந்த காலேஜுக்கு ஒரு ப்ரொமோஷனா மாத்தி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இது அரசு தான் முன் வந்து இது வந்து காலேஜ் படிக்கிறதுக்கான பிளேஸ், இங்க வந்து ஆடியோ லான்ச் எல்லாம் நடத்தக்கூடாது, இந்த மாதிரி கல்ச்சர் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி கவர்ஷன் எல்லாம் ஆடக்கூடாது அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்க மாதிரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படி இல்லைன்னா உங்க காலேஜோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு அரசு தான் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அந்த அரசு அதை கண்டுக்காம இருக்கும்போது நம்ம என்ன பேசணும்னு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பட்
சசிகுமார் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஏன் சார் நீங்களும் இந்த மாதிரி காலேஜ்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அந்த ஆடியோ லான்ச் நடத்தலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அவரு ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்னோட படங்களை ஒரு இன்ஸ்டியூட்ல விளம்பரப்படுத்தி என்னோட படத்தை வந்து பாருங்க அப்படின்னு இந்த படிக்கக்கூடிய மாணவர்களோட நான் மிஸ்கைட் பண்ணவே மாட்டேன், அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சசிகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படிதான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சேன். அதனால தான் நான் நந்தனையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். இவர் கேட்கல, அதனால இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவேன், அது ப்ரொடியூஸரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன். ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க, அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள், அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை. அவங்களோட படிப்பையும் ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதில் இருந்து பண்ணுறதில்ல, அதை தான் நான் வலியுறுத்தேன். ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச சிந்தனை, அந்த அறிவு கூட இங்க இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை, அந்த காலேஜ் இன்ஸ்டியூட்டுக்கு இல்லை அப்படின்றது தான் இங்க ஒரு வருத்தமான ஒரு விஷயமே. ஆக்சுவலா இதை அரசு இனிமேலாவது கொஞ்சம் கண்காணிச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, இது படிக்கிற இடம், படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க, இது தேவையில்லாத விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு இந்த அரசு கொஞ்சம் நடவடிக்கையாவது எடுக்கணும். இன்னமும் நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது, முக்கியமா நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது கல்வியில சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளோட எஜுகேஷனுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லது. அப்படி நம்ம இதை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா நாம நார்த் இந்தியா அளவுக்கு இன்னும் மோசமாலாம் போகல. பட் இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியா விசஸ் நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி தான். ஒரு நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது, இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு பெரிய கலவரங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல இந்தியா விசஸ் நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் இந்த நாட்டில் இனி வரும் காலங்கள்ல பிரச்சனைகள் அப்படின்றதே வரும். ஸோ நம்மளோட எஜுகேஷனை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இதை அரசாங்கம் தான் பார்த்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணணும். வேலண்டைன்ஸ் டே காம்போ இந்த லைட்டிங் பாண்டா ஃபார் டெடி டே. லைட்டிங் கிளாஸ் பாட்டில் பிளஸ் மெசேஜிங் பேர்ல் பாட்டில் ஃபார் ப்ராமிஸ் டே. நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது இந்த குட்டி லெட்டர்ல எழுதி உங்க லவருக்கு தரலாம். இந்த ரெட்ரோ டேப் வாய்ஸ் ரெக்கார்டர் ஃபார் ப்ரப்போஸ் டே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ திங்க் ஐ லவ் யூ. இந்த கப்பல் கீ செயின் ஃபார் ஹக் டே. பிரீமியமான குவாலிட்டியில் இருக்க இந்த கிளாஸ் ஜூஸ் பாட்டில் ஃபார் கிஸ் டே. இந்த ஹாட் இன் லவ் ஸ்டிக் ஃபார் ரோஸ் டே. இந்த கியூட்டான கேட் ஃபார் சாக்லேட் டே. ஃபைனலி த ஸ்டைலிஷ் அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் வேலண்டைன்ஸ் டே. இந்த பிரீமியமான வேலண்டைன்ஸ் டே காம்போவை ஜஸ்ட் 1499க்கு நம்ம மேப்பிஃபைல தர போறோம். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரியோட. இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.